குக்கிங்கை சிம்பிளாக முடிக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் டைம் அலாட்மெண்ட். எந்த டைமுக்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் வேணும். செகண்ட் ஒன், என்ன குக் பண்ண போகிறோன்ற ஒரு ஸ்ட்ராங் கிளாரிட்டி. அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அது என்னன்னா நைஃப் இல்லை கட்டிங் போர்டு இல்லை சாப்பர் கிரேட்டர்னு. ஸோ அதுக்கான திங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். தேர்ட் ஒன், சூஸ் கரெக்ட் வெசல்ஸ். ஸோ நமக்கு எந்த பாத்திரத்தில் வந்து குக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த பாத்திரத்தை வந்து சூஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், மினிமைஸ் த டைம். என்னன்னா குக்கிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறது, கட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அட் அ டைமில் 2 ஒர்க்கை வந்து சைமல்டேனியஸாக பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், யூஸ் மினிமம் வெசல்ஸ். ஸோ அதிகமான பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருந்த பாத்திரங்களையே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சிங்கில் பாத்திரம் சேராது, நமக்கும் டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கான லஞ்ச் ஒயிட் ரைஸ் கூட உளுந்தம்பருப்பு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல்னு வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட், அப்புறம் எள்ளு மிட்டாய் வச்சு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.